இது சுடுது நாங்கள் ஆற வச்சு தான் சாப்பிடுவோம். நல்லா சாஃப்டா இருக்குது சர்மி. என்ன பஞ்சு மாதிரி இருக்கு இங்க பாருங்க. நல்ல புசு புசான தேவையான பொருட்கள் அளவு இருக்கா பாப்போம். என்னென்றால் வணக்கம் உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா சத்தான குரக்கன் மா வச்சு குரக்கன் ப்ரௌனி தான் செய்ய போகிறோம். வாங்கோ காணொலிக்க போவோம். நாங்கள் இப்போ வந்து சர்க்கரை என்ன இது வந்து சர்க்கரை கரத்தட்டில் உறைஞ்சிடும். கரத்தட்டில் அப்படி சின்ன சின்ன உறைஞ்சி போகணும். அது என்ன குரக்கன் மாவில் வந்து இனிப்பாகவும் செய்யலாம் உரைப்பாகவும் செய்யலாம். நாங்கள் இன்றைக்கு இனிப்பாக தான் செய்ய போகிறோம். இனி இப்போ என்ன சொல்லுங்க, நாளைக்கு இப்போ ஸ்கூலும் வந்து புதன்கிழமையில இருந்து நீ லீவாம என்ன அரசாங்கம் புதனும் லீவாம். கொஞ்ச நாளைக்கு பெட்ரோல் பிரச்சனை அரசாங்க வேலைக்காரருக்கும் லீவு தான். மற்ற வேலைக்காரருக்கு பாடசாலை பிரைவேட் டியூஷன் கிளாஸ்களும் இல்லையே அந்த மாதிரி தான் தெரியுற மாதிரி தெரியல. அறிவிப்பு தானே பிள்ளைகளுக்கு. இப்போ நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கிறேன். நாங்கள் இப்போ முட்டையை அடிக்க போகிறோம். நல்ல வடிவாக நியூட்ரிக்ஸாக அடித்து எடுக்க வேணுமே. அது என்னடா சர்மி வந்து ஊர் முட்டை 2 கொண்டு வந்தது. நல்ல ஒரேஞ்சாக இருக்கு பாருங்க. மற்றது நான் வந்து கடையில் வாங்கின முட்டை தானே, அதான் 2 கலரில் இருக்குது முட்டை. முட்டை என்ன உது முட்டை காணும் இருக்குது. இன்னும் ஒன்று இருக்கு. அதுக்காக இது 5 காணும். சர்க்கரை கரட்டல்ல ஒரு 5 வச்சிருக்கிறேன். இப்போ நான் இதை முட்டையில சேர்க்க போகிறேன். போடுங்க. கரட்டல்ல நாங்கள் ஒரு 5 இல்லை பூவாக வந்திருக்கேன். நான் மெல்லிசா வந்துருக்கு. கோதுமை மாவிலான கூடுதலாக கேக் செய்கிறவ, கேக்கு செய்கிற அந்த சாப்பாடு கூட செய்கிறவ. நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக அந்த குரக்கன் மாவில என்ன குரக்கன் மாவில வந்து சாப்பாடு உடம்புக்கு உடம்புக்கு நல்லம் தானே. அப்ப சுவை வந்து பிடிபடுறத விட ஆயிரம் எங்களுக்கு உண்மையில குரக்கன்மா அந்த சுவை விருப்பமோ அந்த குரக்கன்மா அந்த ஒரு வேணாமண்டு ஒரு சாப்பாடு செய்து கொடுத்தா குரக்கன்மாவில அதை வேணாமண்டு சொன்னால் அது உண்மையிலாவே அது ஒருக்கா விரும்பி ஒரு கொஞ்சம் சாப்பிட்டா வேண்டாவையும் எங்களை மாதிரியே சாப்பிடுற மாதிரி இருக்கும். குரக்கன்மா வந்து கொஞ்ச நாள் நாங்கள் தோட்டத்துக்கு வச்சுனாங்க. இப்போ வந்து எங்கேயும் தேடி செஞ்சுனா வாங்கி போடுவோம். அதுதானே வாங்கி சாப்பாடு செய்கிற பிள்ளைகளுக்கு வந்து இப்போ அந்த வாயில ருசிப்பட்டு அவையில் இந்த குரக்கன் மாண்டா கொஞ்சம் விருப்பமாக கொஞ்சம் நீங்களும் இந்த விசிக்கியா தூளுப்பு கொஞ்சம் என்ன இதுல ஒரு 1/4 கரண்டி போடுறேன். நல்ல வடிவா விசுக்குங்க. இப்ப அடுத்த கட்டமா நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்க போறோம். இதுல இது இந்த கரண்டி அகப்பையால நான் ஒரு கரண்டி எடுத்திருக்கிறேன். இதை நான் இதுல விடுவேன். சர்மி விசுக்கி கொண்டு இருக்குது. நான் எண்ணெயை விடுவேன். எண்ணெயை விடுங்க வேணாம். சரியா விடுங்க. இப்ப இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன் சர்மி. இப்ப தேங்காய் எண்ணெய் தான் விடுவோம். மட்டும் இல்லை நெல்லெண்ணையும் சேர்க்கலாம். நாங்கள் இன்றைக்கு தேங்காய் எண்ணெய் தான் விடுறோம். தேங்காய் எண்ணெய் விடுறது என்னதுக்காக இந்த மாஜரின் போட மாட்டேன் தானே, அதுக்கு பதிலாக இந்த தேங்காய் எண்ணெயை விடுறோம். மாஜரினுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய். இப்போ மாஜரின் இருந்தால் போடலாம். நாங்கள் மாஜரின் போடாம தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறோம். இதுல ஏலக்காய் வறுத்துடிச்சு வச்சிருக்கிறோம். இதால ஒரு 1/2 ஸ்பூன். இதே நல்ல வடிவா விசுக்குங்க. அப்போ இப்போ வந்து சர்மி வந்து 5 முட்டை 150 கிராம் சர்க்கரை மற்றது ஏலக்காய் பவுடர் 1 கரண்டி தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் போட்டு அடிச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ நான் வந்து நாங்கள் 1/2 கப் குரக்கன்மா எடுத்து அரிச்சு எடுத்திருக்கிறோம். அதுக்கு இந்த ஸ்பூனால் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் இதில் சேர்த்து கலக்க போகிறேன். இதை நல்ல வடிவாக கலந்து விடுவேன். இதுல வந்து என்னன்னா இப்போ இது முதல் வந்து நாங்கள் நல்ல வடிவா விசுக்கி எடுக்க வேணும். அப்பதான் அந்த நுரை வெறும்பட விசுக்கினா தான் எங்களுக்கு அந்த சாஃப்டா வரும்.
குரக்கன் ப்ரௌனி வந்து சாஃப்டாக இருந்தது. அதுக்காண்டி தான் நாங்கள் இனி மா போட்டால் நாங்கள் சும்மா அந்த கலந்து போட்டு விடலாம்னு நிறைய தடவை விஸ்கி கொண்டு இருக்க தேவையில்லை. இனி வந்து ஒரே வளத்துக்கு கொண்டு விசுக்க வேணும். ஒரே வளத்துக்கு விசுக்க வேணும். அது குரக்கன் மாவும் ஒரு ப்ரௌன் தானே, அந்த சர்க்கரையும் சேர்ந்து நல்ல ஒரு கலர்ல வந்திருக்கு. என்ன சார் சாக்லேட் கலர்ல வந்து நல்லா இருக்கு. இதால கலந்து விடுவாங்க. நான் இப்போ அடுப்பு தூக்கி கொண்டு வந்து மூட்ட போறேன். என்ன இதில் மூடுவோம், இதில் வைப்போம். என்ன சார் பாருங்க, மரத்தூசும் இதில் ஒரு சொப்பின்ல இருக்குதா? இருக்கு இருக்கு. இப்போ நான் இந்த குரக்கன் ப்ரௌனிக்கு இந்த பருவம் சரியா? இப்படி நாங்கள் கிள்ளி விட அந்த தண்ணியாக இருக்கப்படாது, கொஞ்சம் இப்படி திக்காக இருக்க வேணும். நல்ல ஒரு கலராக இருக்குது. சூப்பராக இருக்குது. என்ன நல்லா இருக்கு. பார்க்க இன்னும் இப்போ நான் இந்த இட்லி அடுப்பு மூட்டுறீங்களே, நான் இந்த இட்லி தட்டு இருக்கல்லோ, இந்த தட்டில நாங்கள் இன்றைக்கு இதை ஊற்றி வைக்க போகிறோம், வேக வைக்க போகிறோம். இதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் பூச வேணும். தோட்டக்கரைக்கு வந்தால் எங்களுக்கு புறாகால பஞ்சம் இல்லை. மரவள்ளித்தாடி இருக்குது, பாலை இருக்குது. நான் இப்போ சட்டியை வைக்கிறேன் அடுப்பில் சூடாட்டு. தண்ணியும் இதை விட்டுருக்குறேன். தண்ணி அளவுக்கு விட்டு நான் இப்போ சட்டியை அடுப்பில் வச்சிருக்கிறேன். தண்ணி விரைவாக கொதிச்ச உடனே தான் நாங்கள் இப்போ மூடி வைக்கணும். மூடி இப்போ குரக்கன் ப்ரௌனி செய்கிறதுக்கு நாங்கள் இட்லி தட்டில் வாட்டிட்டோம். இப்போ நாங்கள் துருவின தேங்காய்ப்பு கொஞ்சம் இதில் தூவி விடுவோம். மேலால் நிறைய போட தேவையில்லை. திறக்கணும். என்ன தண்ணி எல்லாம் கோச்சிடுது, நீங்கள் அவிக்க வைக்கலாமா? என்ன இது ஒரு 15 நிமிஷம் அவிய எடுக்கிற நேரம் வந்து 15 நிமிஷம் வேணுமே. 15 நிமிஷம் நாங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட வேணும். இப்போ 15 நிமிஷம் இருக்குது, என்ன செய்ய முடியும்? சரி, என்ன பாருங்கோ, நல்ல வடிவா பொங்கி வந்திருக்கேன். தேங்காய்ப்பு மேலால தூவினானா அவிஞ்சு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வந்துட்டு எங்களுக்கு நல்ல வடிவா அந்த கிளம்பி இருக்குது பாருங்க சைட்டால். இந்த பாருங்க உங்களோட குரக்கன் ப்ரௌனி, சத்தான குரக்கன் ப்ரௌனி. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் அளவு இருக்கா பார்ப்போம். என்னென்றால் இப்போ 1.5 கப் இந்த குரக்கன்மா எடுத்துக்கணும். 1.5 கப் குரக்கன்மா, 150 கிராம் சர்க்கரை, மற்றது தேங்காய் ஒரு கரண்டி, இந்த அந்த காப்பத்திலே பாதி நாங்கள் போத்தில் கணக்கண்டா காப்பத்தில் அதில் அரைவாசி. மற்றது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, தூள் உப்பு, ஏலக்காய் பவுடர் வந்து வாசத்துக்காக அதுவும் சேர்த்துருக்குறோம். இனிப்பு வந்து இப்போ சர்க்கரை போட்டால் தானே சீனி சேர்க்க தேவையில்லை. நம்மகிட்ட பேக்கிங் பவுடர் நல்லா வந்துருக்கு. என்ன ஒட்ட மாட்டுது, அப்படியே விட்டு சட்டையில அப்படியே கிளம்பி வந்திருக்கு. என்ன எடுக்க ஈஸியாக இருந்தது. இது நாங்கள் மேலே தேங்காய் திருவல் கொஞ்சம் தூவி விட்டுறாங்க. இப்போ இதுக்கு பதிலாக சார் இப்போ வேறு கச்சான் ஏதாவது அப்படி வைக்கலாம், வைக்கலாம். மேலே நாங்கள் தேங்காய் திருவெல்லாம் இதில் சேர்த்துருக்குறோம்.